ரியர் விண்டோ, மெமெண்டோ இந்த மாதிரி படங்கள்ல இருந்ததெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இது என்னன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். இது எல்லாருக்குமான படம் கிடையாது. இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு சேனல் இருக்குன்னா அது நம்ம சேனல் தான். பிராங்கின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பொண்ணு கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசை. அதனால காசு சேர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால கிடைக்கிற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. லைக் கேஸ் ஸ்டேஷன், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி. இப்படி இருக்கும்போது டாக்டர் மூலியமா தெரிய வருது பிராங்கிக்கு ஒரு வித்தியாசமான பிரெயின் டிசார்டர் இருக்குங்கிறது. இதனால இவங்க வந்துட்டு வாக்மேனோட தான் இருப்பாங்க. இந்த வாக்மேன்ல வந்து பல கேசட்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது கேஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும்னா அங்க ஒரு கேசட்டு, சூப்பர் மார்க்கெட்ல இருக்கணும்னா அந்த ஒரு கேசட், இந்த மாதிரி அந்த கேசட்ல வந்துட்டு வாய்ஸஸை வச்சு இவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது மூலியமா இவங்க ஜோன் அவுட் ஆகாம லைவா ப்ரெசென்ட்ல இருக்க முடியும். இப்படி இருக்கும்போது தான் இவங்க பிளட்ஜுங்கிற ஒருத்தங்களை வந்து சந்திக்கிறாங்க. அவங்க பிராங்கியோட நிலைமையை புரிஞ்சு, நான் உனக்கு ஒரு வேலை தரேன், அதை செஞ்சேன்னா உனக்கு ஒரு $3000 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிராங்கியும் ஒத்துக்கிறாங்க. அது என்ன வேலைன்னா பிளட்ஜோட வீட்டுக்குள்ள போய் கார் சாவி எடுத்து அங்க இருக்கிற காரை எடுத்துட்டு வந்து வேற ஒரு இடத்துல நிறுத்தணும். அதை வந்து பிராங்கி வந்துட்டு கச்சிதமா பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னா இவங்க சொன்ன இடத்துல காரை நிப்பாட்டிட்டு பிளட்ஜுக்கு ஃபோன் அடிச்சா பிளட்ஜு அப்ஸ்டாண்டிங். இதுக்கப்புறம் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அது அட்டகாசமா இருக்கும். பிராங்கி வந்து கேஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போதே மேலே பாப்பா ஒரு ஜன்னல்ல வந்துட்டு யாரோ அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கிளியரா இருக்காது. அது யாரு என்னங்கிறதெல்லாம் இவ கண்டுபிடிப்பா. இது வந்து இவ போய் தேவையில்லாம அந்த காருக்குள்ள போய் ஒரு ஒரு வேற ஒரு இதுல போய் மாட்டிக்குவாங்க. அது என்னன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அந்த படம் வந்து ஒரு நுவார் எஃபெக்ட்ல பண்ணியிருக்காங்க. அட்டகாசமா இருந்தது. ஒரு சாதாரண கதை தான். ஆனா வந்து அது ப்ரெசென்ட் பண்ண விதத்துல இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா மாறிடுது. ரொம்ப நிறைய வந்து டிஃப்ரெண்டான எலிமெண்ட்ஸ் வந்து படத்துல இருக்குது. அதே மாதிரி நிறைய ட்ரீமிங் பிசார் ட்ரீம்ஸ் எல்லாம் வரும். அந்த ட்ரீம்ஸ்ல தான் வந்து இவளுக்கு என்ன நடந்ததுங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சர்ரியலான மேட்டர்லாம் வந்து இந்த படத்துல இருக்கு. இந்த பிராங்கியா நடிச்சவங்க வந்து ஒரு அட்டகாசமான சாய்ஸ். ஏன்னா இந்த டிசார்டர் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கிறத கச்சிதமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நிறைய ஹேண்டல் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த பதட்டமான சீன்ல வரும்போது ஒரு டிப் மூமெண்ட்டை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த கார் எடுத்துட்டு வந்ததுல இவங்க வேற ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. இதனால போலீஸ் வேற இவங்களை தேடும். அதனால இவங்க வந்து இன்னோசென்ட் தானே இவங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு வந்து இவங்க பண்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து இவங்க கடைசியில வந்துட்டு வாக்மேன் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஆனால் கூட வந்துட்டு பொண்ணு இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. ஆனால் அது ஒரு ஓப்பன் எண்டிங் சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். அது என்னங்கிறது ஒரு வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணுனதை நீங்கள் சொல்லலாம். என்னன்னா படம் வந்து ரொம்ப மெதுவாக போகும். ஸ்லோன் ஒன்று கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி படங்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. நான் வந்துட்டு ரொம்ப விரும்பி பார்ப்பேன். இது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள்ல தான் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நுவார் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஈரியான டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கச்சிதமா பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அதே மாதிரி அந்த 16mm கேமராவை யூஸ் பண்ணது. ஏன்னா அந்த 16mm கேமரா யூஸ் பண்ணும்போது அந்த ஃபிலிம் எஃபெக்ட் கிடைக்கும். சூப்பரா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். அதை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நான் வந்து பளிச்சுன்னு எடுக்கிறேன் பாருன்னு தொடச்சி வச்ச மாதிரி எடுக்காம அந்த கதைக்கு எப்படி தேவையோ என்ன மாதிரி ஒரு ஜான்ரால இருக்கணும் அந்த நுவார் எஃபெக்ட்ல இந்த படமே அந்த ஒரு மூடை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. அந்த அளவுக்கு தான் அப்படிதான் எடுத்திருக்காங்க. படம் வந்து ஒரு 1 hour 55 minutes ஓடுது. ஒரு டிஃப்ரெண்டான ஸ்லோ பர்ன் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். இது எல்லாருக்குமான படம் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன்.